எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லார் மனசுலயும் என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ ருத்ரனை சுமக்கல பெக்கல. இவளுக்கு எப்படி அவன் மேல அக்கறை இருக்கும் தானே நீங்க எல்லாருமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன மாமா போய் சேர்ந்துட்டாரு. ஆனா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கணும்ல. சும்மா இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தா அதெல்லாம் எப்படி நடக்கும்? வீட்டுல எல்லாரையும் நிதானமா சமாதானப்படுத்தணும். அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கணும். அப்படின்னா ருத்ரையாவுக்கு நீங்க இறுதி சடங்கு காரியம் அது இதுன்னு எது செஞ்சாலும் சரி, அது எல்லாத்து மேலையும் நாகராணியோட பழிவெறி நிச்சயமா இருக்கும். அவ இங்க இருக்கும்போது அங்க போய் ருத்ரமாமாவை சாகடிக்கிறதுக்கு எப்படி சாத்தியம்? நான் ஏன் இத பத்திலாம் யோசிக்காம விட்டேன்? ஒருவேளை அந்த அமிர்தா இங்க அங்கன்னு 2 இடத்துலயும் இருந்துகிட்டு ஏதாவது. இந்த பாரு, அமிர்தா இங்கதான் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. இல்ல பாட்டி, சரியா பாருங்க. அமிர்தா இங்க கோயில்ல என் கண் முன்னாடி பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாட்டி. வைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு. நீ யாரையோ பார்த்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்க போல இருக்கே. இந்த தடவையும் அந்த மாதிரி ஆகியிருக்குமோ? அந்த நாகராணி ஒருவேளை அமிர்தாவோட உருவத்துல வந்து பழி வாங்குறாளா? அவ தன்னோட பழிய தீர்த்துக்கிறதா இருந்தா ஒவ்வொரு தடவையும் ஏன் அமிர்தாவோட உருவத்திலே வந்து தீர்த்துக்கணும்? இத வேற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த குடும்பத்து மேல 2 நாகராணிங்க பழி தீக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களோ? அப்படின்னா அந்த 2 நாகராணியும் இந்த வீட்டை வேட்டையாடுறதுக்காக அமிர்தா உருவத்திலே கிளம்பியிருக்காங்க. ஒருவேளை இந்த அமிர்தாவே தன்ன மாதிரி இருக்கிற நாகராணியோட கை கோத்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாளோ? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. சித்தையா சொன்ன மாதிரி நடக்க வேண்டிய காரியங்களை பத்தி நாம யோசனை பண்ண ஆரம்பிக்கலாமே. நீங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க அத்தை. ஆமா பாட்டி, இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தானே எங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும். பாட்டி, நீங்க இப்படி இருந்தா எங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி இடிஞ்சு உக்காந்துட்டா எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க. நீ சொல்ற மாதிரி அது ஒன்னும் சுலபம் கிடையாது சித்ரா. புத்திர சோகம் நிரந்தரம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. எதுவுமே நிரந்தரம் கிடையாது பாட்டி. நாம நமக்கு தெரியாம உலகத்துல பிறக்கிறோம், வாழ்றோம், சாகுறோம். இந்த பயணத்துல எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி நடக்காது இல்லையா? சொந்தம் பந்தம் எல்லாமே வந்துட்டு போற விஷயங்கள் தான். எல்லாமே தற்காலிகமானதுதான். வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமா ஓடிக்கிட்டே இருக்கும். நதி மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு நாம நிக்காம போய்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல அப்படியே நின்னுட்டா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்படித்தானே பாட்டி? நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. இனிமே நடக்க போறத நம்ம கவனிக்கலாம், சரியா? நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சுலபமா சொல்லிட்ட அமிர்தா. நீ
சொன்ன அத்தனையுமே உண்மைதான். ஆனா உன் பாட்டிய பாரு, பிடிவாதமா இப்படியே உட்கார்ந்துருக்காங்க. காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருக்கிறாங்க. நீயாவது அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுமா? ஆமா அமிர்தா, பாட்டி பிடிவாதமா எதுவும் சாப்பிடாம இருக்காங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்க பாட்டி மட்டும் கிடையாது அமிர்தா, காலையில இருந்து கரண், சித்ரா யாரும் எதுவுமே சாப்பிடல. சித்ரா அக்கா, கரண் மாமா, அத்தை சொல்றதெல்லாம் உண்மைதானா? எங்களை சொல்றாங்களே, அத்தை கூட எதுவுமே சாப்பிடல அமிர்தா. என்ன அத்தை, வீட்ல எல்லாருக்கும் புத்தி சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பண்ணா எப்படி? வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். அது எனக்கும் இன்னைக்கு ஏதோ மனசு சரியில்லை அமிர்தா. அதனால காலையில இருந்து இன்னைக்கு அடுப்பே நான் பத்த வைக்கல. அவ்வளவுதானே, இன்னைக்கு எல்லாருக்கும் நானே சமையல் செஞ்சு போடுறேன். பரவாயில்லையா? என்ன அத்தை இப்படி கேக்குறீங்க? என் கையால சமையல் செஞ்சு உங்க எல்லாருக்கும் பரிமாறுறதை விட என்ன சந்தோஷம் இருக்கும்? இதை விட திருப்தி கொடுக்கிற விஷயம் எனக்கு வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு நானே சமையல் செய்யறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். சரி சரி, என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, போங்க. அமிர்தா, நீ அவங்கள நினைச்சு ஒன்றும் வருத்தப்படாதேம்மா. சமையலெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டுக்கலாம். நீ போய் சமையல் வேலையை ஆரம்பி. சரிங்க அத்தை. சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முதல்ல வெள்ளை பாகு ரெடி பண்ணணும். அதை அடுப்புல வச்சிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணிடலாம். பாகுவை அடுப்புல வச்சுட்டு கடகடன் காய்கறி நறுக்கலாம். அமிர்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தனியா பண்ண கஷ்டமா இருக்காதா? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் சித்ராக்கா, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. பாவம், உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு மனசு வேற சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் அத்தை கூட இருங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். இருந்தாலும் உன்னை இங்க தனியா விட எனக்கு மனசு வரலமா. என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். காய்கறியாவது கட் பண்ணி கொடுக்கறேன். வேண்டாம் சித்ராக்கா, எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இருக்கு. நான் எங்க அம்மா வீட்டுல இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சிருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நீங்க போங்கக்கா, சமையல் முடிஞ்சதும் நானே கூப்பிடுறேன். பரவாயில்ல, போங்க போங்கக்கா. எனக்கு இன்னைக்குதான் கொண்டாட்டம். நான் இப்ப இருக்கிற சந்தோஷத்துல 28 வகையான அறுசுவை சமையல செய்யணும்னு ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். என் ஜென்ம எதிரி செத்துட்டான். அந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடி ஆகணும். அதுக்கு அடையாளமா ஒண்ணு இல்ல 3 வகையான இனிப்பு பலகாரத்தை செய்யணும். பண்டிகை சமையல் பண்ணி வீட்டுல எல்லாருக்கும் பரிமாறணும். ருத்ரனுடைய கொடூர சாவை கொண்டாட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நான் பயன்படுத்திக்கணும். சக்கரை பாகு வச்சிடுறேன்.
மயூரி, சித்ராக்கா, பாட்டி, கரண் மாமா, அர்ஜுன், சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ரெடி. பாட்டி, உங்களுக்காக பூசணி பத்தை போட்டு குழம்பு வச்சிருக்கேன். கரண் மாமா, உங்களுக்கு மைசூர் பாக் பிடிக்கும்ல, நானே என் கையால செஞ்சிருக்கேன். அத்தை, உங்களுக்காக கடலை பருப்பு போட்டு கோவக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன். வாங்க அர்ஜுன், நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுற கேசரி பாத் நானே என் கையால செஞ்சிருக்கேன். மயூரி, இன்னைக்கு நீ அரைகுறையா சாப்பிட்டுலாம் எந்திரிக்க கூடாது. வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிறைய அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன் பாரு. ஐயோ, என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, இவ்வளவு எல்லாம் சமைச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஐயோ, மறந்தே போயிட்டு பாருங்க, பூசணிக்காய் அல்வா வேற செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு வரேன். போதும் போதும், நிறுத்துறியா உன் ராமாயணத்தை? ஏன் பாட்டி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு வேற கேள்வி கேக்குறியா நீ? தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுக்குள்ள செத்து இன்னும் 2 நாள் கூட ஆகல. பாயசம் செஞ்சிருக்க, மைசூர் பாக்கு செஞ்சிருக்க, இவ்வளோ எல்லாம் சமைச்சு வச்சிருக்கே, பண்டிகையா கொண்டாடுற. உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீ என்ன வேணும்னே தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல பாட்டி, அதுனா போதும், நிறுத்து அமிர்தா. நீ இப்படி பண்ணுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. நீ சமையல் பண்ணுன்னு சொன்னதே தப்பா போயிடுச்சு போல இருக்கே. துக்கம் நடந்திருக்கிற வீட்டுல பண்டிகை மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட வாங்க வாங்கன்னு சந்தோஷமா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கியே, இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது அமிர்தா? அத்தை, நீங்களும் அமிர்தா, ஏமா உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ்ன்றதே கிடையாதா? இதெல்லாம் நீ தெரிஞ்சு செய்றியா தெரியாம செய்றியானே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது மாமா அப்படி இல்ல. பின்ன எப்படி அமிர்தா? ஏமா, உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அப்பவே கிச்சனுக்கு வந்து கேட்டேன்ல. எனக்கு எந்த உதவியும் வேணான்னு சொல்லி என்ன அனுப்பிட்ட. இதுக்கு தானா? இதோ பாரு, உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு தெரியலனா ஒரு வார்த்தை என்ன கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டு இருக்க? அது அப்படி இல்ல சித்ராக்கா. எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. கேட்கறதுக்கு இதுக்கு மேல என்ன விட்டு வச்சிருக்க அமிர்தா? ருத்ரா மாமா மேல கொஞ்சமாவது மரியாதைன்னு ஒண்ணு உனக்கு இருந்திருந்தா இன்னைக்கு நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்ட. ஆமா மிருத்தமா, துக்கம் அனுசரிக்கிற வீட்டை இதெல்லாம் செய்யறது நல்லது இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. எங்க அர்ஜுன், நீங்களாவது என்ன? எதுவும் பேசாதீங்க அமிர்தா. சித்தப்பாவை இழந்த துக்கத்துல நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி செஞ்சது சரியில்லை. சொல்லுப்பா, சொல்லு. இப்பவாவது உன் பொண்டாட்டிக்கு புத்தி சொல்லு. அவ தாளத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ஆட்டம் போட்டியே, இப்ப புரியுதா? பாரு பாரு, இந்த வீட்டுல அவ பண்ற காரியத்தை பாரு. போதும். மயூரி, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடு. எனக்கு அது மட்டும் போதும்.
அத்தையே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் சாப்பாடு வேண்டாம். அத்தை போகாதீங்க, இருங்க. சித்ராக்கா, கரண் மாமா, சித்தையா, எல்லாரும் நில்லுங்க. தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க. இவ வேணும்னே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளா? மாமா செத்ததுக்கு எதுக்காக இவ்வளவு சந்தோஷப்படணும்? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னவா இருக்கும்? எங்க அர்ஜுன்? நான் உங்ககிட்ட இப்படி ஒரு நடவடிக்கை எதிர்பார்க்கவே இல்லை அமிர்தா. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்காங்க? செத்தது உங்க மாமனார், யாரோ இல்ல. அவர் செத்து இன்னும் 2 நாள் கூட ஆகல. சந்தோஷமா பண்டிகை சமையல் பண்ணி அதை சாப்பிட எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்களே, உங்களுக்கு எதுவுமே தோணலையா? நீங்க போய் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்துப்பீங்கன்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கலங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். வீட்டுல எல்லாருமே துக்கத்துல இருக்காங்க, நீங்க சந்தோஷமா இருக்குன்னு வேற சொல்லிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு செய்றீங்களா தெரியாம செய்றீங்களான்னு சத்தியமா இருக்க புரியவே மாட்டேங்குது. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப என்ன அதுக்கு? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்காக தான் பண்டிகை சமையல் செஞ்சிருக்கேன். என்ன தப்பு? எங்க அமிர்தா, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி என்னென்னமோ பேசுறீங்க? பின்ன எப்படிங்க பேசணும்? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய அண்டா பால்ல குங்குமப்பூ, பாதாம், சக்கரை போட்டு குடிக்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அமிர்தா, குதிச்சு ஆட்டம் போடுற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க சித்தப்பா எனக்கு இல்லாத கெடுதல் எல்லாம் செஞ்சுட்டு பெரிய அநியாயம் பண்ணிட்டார்ல, அதனால்தான் அவர் செத்து போனதை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். அதுக்காக தான் பாயசத்தை பண்ணி சந்தோஷத்தை கொண்டாடுறேன். அமிர்தா, இப்படிதானே என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாருமே என்ன பத்தி இப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? வீட்டுல எல்லாருமே துக்கத்துல இருக்காங்க. எதிர்பாராத இந்த சாவால மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் துக்கத்தையும் எப்படி போக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அத்தை என்கிட்ட எனக்கு நீயே சமையல் பண்ணுன்னு சொன்னாங்க. எல்லார் துக்கத்துக்கும் இந்த வகையிலேயாவது ஆறுதல் கிடைக்குமே நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதனால்தான் நான் எப்படியாவது எல்லாரையும் அந்த கவலையில இருந்து வெளியே கொண்டு வந்துடணும்னு நினைச்சேன். முதல் தடவையா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் சமைக்கிறேன்னு சந்தோஷம். அதுக்காக தான் நான் அவ்வளவு சமைச்சேன். சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? போனவர் போயிட்டாருங்க அர்ஜுன். இருக்கிறவங்களோட சுக துக்கங்களை பாக்குறது முக்கியம் தானே? சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? துக்கம் அனுசரிக்கிற வீட்டுல பண்டிகை சமையல் பண்ணக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாதுங்கிற சம்பிரதாயம் எனக்கு தெரியாதுங்க அர்ஜுன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் பெருசா யார் சாவையும் பார்த்ததில்ல. மூடர்களுக்கு கேடு இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நமக்கு தெரியாம செய்யற எந்த ஒரு தப்பும் தப்பே கிடையாது. ஒருவேளை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நான் இதெல்லாம் செஞ்சிருப்பேனா? சொல்லுங்க, நீங்களே உங்க மனசை கேட்டு பாருங்க அர்ஜுன். எங்க அமிர்தா, என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த ஆங்கிள் யோசனை பண்ணவே இல்லைங்க. முன்ன பின்ன யோசிக்காம உங்களை பிடிச்சி கத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசு சரியா புரிஞ்சுக்காம நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன். நீங்க ஒண்ணு மனசு வருத்தப்படாதீங்க அமிர்தா. வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நான் கிடையாது அர்ஜுன், உங்க குடும்பம் தான். நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா அவங்க கிட்ட போய் பேசுங்களேன். முடிஞ்சா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க.
சரி, நான் போய் பேசுறேன். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, சரியா? పాలిత జనగణ కాల కాల విశ్వేశ్వర